போன வீடியோட நம்ம ப்ராபகேஷன் ஆஃப் எரர் அப்படிங்கிறதுல நம்ம ரெண்டு ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து இரு அளவுகளை கூட்டுவதால் ஏற்படும் பிழைகள் பார்த்தோம். அதே போல் இரு அளவுகளை கழிப்பதால் ஏற்படும் பிழைகள் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம இரண்டு அளவுகளை பெருக்குவதால் பிழைகளின் பரவல் எப்படி இருக்கும், அதே போல் இரண்டு அளவுகளை வந்து வகுப்பதால் பிழைகளின் பரவல் எப்படி இருக்கும். ஸோ ப்ராபகேஷன் ஆஃப் எரர் இன் மல்டிப்ளிகேஷன், ப்ராபகேஷன் ஆஃப் எரர் இன் டிவிஷன், இது ரெண்டு வந்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷனில் எரர் வந்து எப்படி ப்ராபகேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பெருக்குதலில் பிழைகளின் பரவுதல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது வந்து நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருந்தது தான். ஸோ இதில் நம்ம ரெண்டு அளவீடுகள் என்னென்ன எடுத்துக்கிறோம், ரெண்டு குவான்டிட்டிஸ் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம ரெண்டு குவான்டிட்டி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட அப்சல்யூட் எரர், ஏவோட அப்சல்யூட் எரர் டெல்டா ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் 10.2 சென்டிமீட்டர் அளந்தீங்கன்னா அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ 0.2 சென்டிமீட்டர் நீங்கள் தப்பாக அளந்துருக்கீங்க. அப்போ அந்த 0.2 சென்டிமீட்டருங்கிறது தான் அப்சல்யூட் எரர், தனிப்பிழை. அந்த நீங்கள் எடுத்த அந்த தனி அளவீடினுடைய பிழை, அதாவது தனிப்பிழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ டெல்டா ஏ அப்படின்னு நம்ம அதை மார்க் பண்ணுறோம். ஸோ அதே போல் ரெண்டாவது நீங்கள் ஒரு அளவீடு எடுக்கிறீங்க, அதுவும் உண்மையான மதிப்புலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி தான் கிடைக்குது. அப்போ உண்மையான மதிப்புக்கும் நீங்கள் எடுத்த மதிப்புக்கு இடையில் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் கிடச்சிடும், தனிப்பிழை கிடச்சிடும். ஸோ இந்த தனிப்பிழை ரெண்டாவது அளவீடுக்கு டெல்டா பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம மெஷர் பண்ண வேல்யூ என்ன அப்படின்னா, உண்மையான மதிப்பிலிருந்து இந்த தனிப்பிழையினுடைய மதிப்பு கூடுதலாகவோ அல்லது கழித்தலாகவோ இருக்கும். நம்ம அதிகமாக எடுத்திருப்போம் இல்லை கம்மியாக எடுத்திருப்போம் உண்மையான மதிப்பிலிருந்து. அப்போ அது எப்படி இருக்கும், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. அதே போல் ரெண்டாவது மதிப்பும் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த ரெண்டு மெஷர்டு வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ அந்த மெஷர் பண்ணுறப்ப கிடைக்கிற ஆன்சரை நான் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இசட் ஈக்குவல் டு ஏ இன்டூ பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த ரெண்டு அளவீடுகளையும் இங்கே நம்ம பெருக்கலாம். பெருக்கும் போது என்ன ஆகும், அப்சல்யூட் எரர்ஸ் எப்போவுமே உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸாக அந்த வேல்யூ கூட இருக்கும். அப்போ z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ண வேல்யூ என்ன, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, இதுதான் ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ இது கூட இன்னொரு வேல்யூ, ரெண்டாவது வேல்யூ என்ன, பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அப்படிங்கிறது நம்ம எழுதலாம். இப்போ இந்த ஏ வந்து ஒவ்வொன்று கூட தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது கூட, அடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், தட் இஸ் ஏபி. ஃபஸ்ட்டு ஏபி கூட, அடுத்து ஏவை இதே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆகும், நடுவில் சிம்பிள் எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல்டா பி கூட பண்ணால் ஏ டெல்டா பி. அடுத்து இது கூட, அடுத்து இது கூட பெருக்குங்க. என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இது கூட பெருக்கிறீங்க. அப்போ பி டெல்டா ஏ. அதே போல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ இன்ட்டு டெல்டா பி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது, இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே உங்களுக்கு கிடைச்ச எல்லா வேல்யூஸையுமே ஏபியால் டிவைட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ஏபிங்கிறது வந்து ஜெட்டுக்கு ஈக்குவல் தான். அப்போ நீங்கள் இங்கேயும் ஏபியால் டிவைட் பண்ணலாம். நீங்கள் இந்த பக்கம் மட்டும் நமக்கு ஜெட்டுன்னு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் கேன்சலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஏபின்னே நம்ம போட்டுடலாம், ஆனால் நம்ம ஏபியால் தான் காமனாக டிவைட் பண்ணுறோம் ரெண்டு பக்கமே. ஓகே, ஸோ இப்போ இங்கே இவருக்கும் ஒரு இசட் கிடைக்கும், இவருக்கும் ஒரு இசட் கிடைக்கும். அதே போல் இதை வந்து ஏபியால் இது பக்கமெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். டிவைடட் பை ஏபி டிவைடட் பை ஏபி டிவைடட் பை ஏபி அண்ட் டிவைடட் பை ஏபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் கேன்சல் ஆகும், ஏபி கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் கேன்சல் ஆகும். இப்போ ஏ கேன்சல் ஆகிடும், இங்கே பியும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. சரி, இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதை தனியாக எப்படி எழுதலாம், இங்கே இசட் கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன ஆயிடும், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு, இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே ஏ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ டெல்டா பி டிவைடட் பை பி. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைடட் பை ஏ. ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ அண்ட் டெல்டா பி பை பி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கு இல்லையா இந்த டேர்ம், இது வந்து நெக்லிஜிபிள் கேரக்டர். ஏன் அப்படின்னா இது வந்து புறக்கணிக்கத்தக்கது தான். இந்த டெல்டா ஏங்கிறது சின்ன மதிப்பு தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், ஒரு உண்மையான மதிப்பு வந்து 10 சென்டிமீட்டர்னா நீங்கள் 10.2 சென்டிமீட்டர் அளவெடுக்கும் போது இதனுடைய வித்தியாசம் எவ்வளோ, 0.2 சென்டிமீட்டர் தான். அப்போ ஒன்றை விட சின்ன நம்பர் தான் அது. அப்போ டெல்டா ஏ டெல்டா பி எல்லாம் ரொம்ப சின்ன மதிப்பாக தான் இருக்கும். அதை வந்து ஏவால் டிவைட் பண்ணால்
அப்போ இது ரொம்ப சின்ன மதிப்பாக மாறிடும் இல்லையா. இது ரெண்டையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா இன்னும் ரொம்ப சின்ன மதிப்பாகிடும். அப்போ இந்த பகுதி வந்து முழுக்கவே புறக்கணிக்கத்தக்க ஒரு மதிப்பு. அப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம புறக்கணிச்சிடலாம். இப்போ மீதி மட்டும் எழுதுங்க. இதில் இந்த 1 and 1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன எழுதலாம், டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு, இதில் மீதி என்ன கிடைக்கும், டெல்டா பி டிவைடட் பை பி. அடுத்தது ரெண்டுலையுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, அப்போ அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஏ பி எல்லாம் கரெக்டாக ஒரு ஆர்டரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும், டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஆன்சர். இப்போ உங்களுக்கு இங்கே கிடைச்ச இந்த ஆன்சரை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ரிசல்ட்டாக சொல்லுவீங்க. ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர். ஏன்னா ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் கிடைச்சி பின்னத்தில் கிடச்சிருக்கு. அப்போ மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் மல்டிப்ளையிங் டூ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், சம் ஆஃப் ஃப்ராக்ஷனல் எரர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ் இல்லையா. சம் ஆஃப் ஃப்ராக்ஷனல் எரர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷனல் எரர் சிம்பிளாக நீங்கள் சொல்லலாம். எப்படி, அதாவது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் multiplying two quantities equal to sum of individual fractional errors அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு individual fractional error, இது ஒரு individual fractional, அது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ sum of individual fractional errors அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழில் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது இரண்டு தனித்தனி அளவுகளை பெருக்கும் போது ஏற்படும் பெரும பின்ன பிழையானது இல்லையா. பெரும பின்ன பிழையானது தனித்தனி அளவுகளின் தனித்தனி பின்ன பிழைகளின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனித்தனி பின்ன பிழைகளினுடைய கூடுதலுக்கு சமம். சரி, ஓகே. இப்போ இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து மல்டிப்ளிகேஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனில் நம்ம செக் பண்ண போகிறோம். இதே போல் இரண்டு அளவுகளை வகுப்பதால் ஏற்படக்கூடிய பிழைகளின் பரவுதல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதுலேயும் அதே போல் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சரை இசட்டு நம்ம வச்சுக்கலாம். அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏ பை பி அப்படிங்கிற அந்த மதிப்பாக அது இருக்கும். இப்போ இதே போல் ரெண்டு மெஷர்ட் வேல்யூவையும் ஆட் பண்ணுங்கள். அளவிடப்பட்ட ரெண்டு மதிப்புகளையும் கூட்டுங்க. இப்போ என்னென்னு எழுதலாம் நம்ம இதில், இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மதிப்பு என்ன, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைடட் பை, அடுத்தது என்ன எழுதுவீங்க, பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. சரி, இதிலேருந்து ஏ வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், ஏ வெளியே எடுத்துட்டிங்கன்னா இதில் ஏ வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், 1 ஆயிருமா. 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு எழுதலாம் டிவைடட் பை, இங்கே அதே போல் என்ன எழுதலாம், பி வெளியே எடுத்துருங்க. பி வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே பி வெளியே வந்துருச்சுன்னா இங்கே 1 ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே பி இல்லை, பி வெளியே போகும்போது டிவிஷனுக்கு வரும். அப்போ டெல்டா பி டிவைடட் பை பி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. சரி, இப்போ இந்த 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பியை மேலே எடுத்துகிட்டு வாங்க. ஈக்குவேஷன் எப்படி மாறும், தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. இது அப்படியே எழுதிட்டோம், இது அப்படியே எழுதிடலாம். ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. இந்த கேரக்டர் ஃபுல்லாக பவர் இங்கே 1 இருக்குது, மேலே கொண்டு வரும்போது பவரில் -1 வந்துடும். ஸோ அப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி ஹோல் பவர் -1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த டேர்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுருக்கி எழுதலாம். எப்படின்னா பைனாமியல் தியரம் அப்படிங்கிற ஒரு தியரமில் வந்து நம்ம ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் என் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸுங்கிறது வந்து எக்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ் தேன் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கேரக்டர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, பவரில் ஒரு இன்டிஜர் இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இதை நீங்கள் எப்படி எழுதலாம், எண்ணை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். 1 ப்ளஸ் என் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் என்னன்னா 1 ப்ளஸ் இந்த என் உள்ளே கொண்டு வந்து என்எக்ஸ்ன்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், அதே போல் இருக்கு பாருங்கள். இங்கே 1 இருக்குது, எக்ஸுங்கிற இடத்துல இந்த நம்பர் இருக்குது. இது கண்டிப்பாக லெஸ் தேன் 1ஆக தான் இருக்குது. ஏன்னா டெல்டா பி சின்னது, அது டிவிஷன் டிவைட் பை பி போட்டிங்கன்னா ரொம்ப சின்ன மதிப்பு. அப்போ இது ரொம்ப ஸ்மாலர் வேல்யூ, எக்ஸ் வில் பி லெஸர் தேன் 1, கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. அதே போல் பவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க, -1 வச்சுருக்கோம். அப்போ இதை கொடுத்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ -1 கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ஆஃப் என்எக்ஸ்ன்னு கிடைக்கும். அவ்வளோதான்.
ஸோ இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி இங்கே மாறும் பார்ப்போம். இது அப்படியே z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z ஈக்குவல் டு a பை பிங்கிறது என்ன z. அப்போ z இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a டிவைடட் பை a இன்ட்டு இந்த மைனஸ் உள்ள கொண்டு வாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் டெல்டா b பை b அப்படிங்கிறது நம்ம எழுதலாம் இல்லையா. சரி, இந்த ரெண்டு பக்கமே z ஆல் டிவைட் பண்ணிடுங்க. z ஆல் டிவைட் பண்ண ஆயிரும் z பை z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z பை z ஈக்குவல் டு z பை z போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ மீதி இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a பை a இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் டெல்டா b பை b அப்படின்னு வந்து எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த z பை z என்ன 1. அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z பை z. இப்போ இந்த 1 இது ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 1 இந்த 1 இது கூட மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும் 1 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் டெல்டா b பை b. அடுத்து இது கூட அடுத்து இது கூட பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டெல்டா a பை a இன்ட்டு 1. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னா இந்த சிம்பிள் இருக்குது டெல்டா a பை a. அடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டுலேயும் எந்த சிம்பிள் வேணால் போட்டுக்கலாம். மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு டெல்டா a பை a இன்ட்டு டெல்டா b பை b அப்படிங்கிறது நம்ம எழுதலாம் இல்லையா. சரி, இதில் டெல்டா a பை a டெல்டா b பை b ரொம்ப சின்ன வேல்யூ, அது புறக்கணிக்கத்தக்கது, நெக்லிஜிபிள். அப்போ அதை கேன்சல் பண்ணிடுங்க. மீதி என்ன இருக்கும் இதில் இந்த 1 வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா. இப்போ மீதி என்ன எழுதலாம் டெல்டா z பை z ஈக்குவல் டு இப்போ இதில் உங்களுக்கு டெல்டா b பை b கிடைக்கும். அடுத்த டெல்டா a பை a நான் அரேஞ்ச் பண்ணி எழுதிடுறேன். இப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதினீங்கன்னா என்ன ஆயிரும் டெல்டா a பை a ப்ளஸ் டெல்டா b பை b அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், இது ரெண்டுலேயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் காமனாக இருக்குது, அது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் கேரக்டரை இதை மட்டும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதுவும் அதே போல தான். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது இதுக்கும் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி சொல்லலாம், அதாவது த மீன் அப்சல்யூட் எரர் இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. சரி, இதை ஸ்டேட் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஸ்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இல்லையா. மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் டிவைடிங் டூ குவான்டிட்டிஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷனல் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அப்போ இரண்டு அளவீடுகளை வகுப்பதால் ஏற்படும் பின்னப்பிழையானது பெரும பின்னப்பிழையானது தனித்தனி அளவீடுகளின் பின்னப்பிழைகளின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு நம்ம ஸ்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஏதாவது ரெண்டை வந்து நமக்கு கம்பைன் பண்ணி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூடுதலால் ஏற்படும் பிழைகளையும் பெருக்குதலால் ஏற்படும் பிழைகள் அந்த மாதிரி கம்பைன் பண்ணலாம். இல்லைனா கழித்தலால் வகுத்தலால் ஏற்படும் ரெண்டு கேரக்டர் கேட்கலாம். ஏன்னா மொத்தம் நம்ம 4 பார்த்துருக்கோம், இதில் ஏதாவது 2 வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் டீட்டெயில் கொஸ்டினாக இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்.